மாவட்ட செயலாளர் 2006 to 2011 எம்எல்ஏ பொறுத்துவாக்கம் எம்எல்ஏ என்னுடைய எம்எல்ஏ பதவியில தான் அவர் 2011 நின்னாரு. என்னை வச்சுதான் அவர் அங்க ஜெயிச்சார். அதனால மீண்டும் அவரை நான் ஜெயித்தேன். ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு இந்த நடிப்பை படத்துல போடுறதா ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும். இவ்வளவு உண்மை நேர்மையுமா, இவ்வளவு மாற்று அரசியலை, தூய அரசியலை எடுத்து வைக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க 10 லட்சத்தை வாக்கை போட்டு விழுக்காடு கொடுத்து கூடாதா? ஏன்னா வாயு 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 ஊர் வாயு ஒளவாயு. நான் எதிர்பார்த்தேன் நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். 1000 புடுங்குவேன். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு போறோம், அவ்வளவுதான். ஆனாலும் உங்க உழைப்பு அசாத்தியமானது. தாத்தா அப்படின்னு அழுகிட்டு இருக்காப்ல. என்னையா உட்காந்து எதுக்கு எப்ப அழுது? நீ யாரு என்ன பண்ணது? ஏதாவது பிரச்சனை உனக்கு? சரி விடு, உன்னை மரியாதையா பேசுறோம், கொஞ்சம் இதா பண்ண அழாதீங்க. முதல்ல யாரையும் நிப்பாட்டுங்க. எதுக்கு கதறி அழுறீங்க? சரித்திரங்க, சரித்திரம். நம்ம புதுசா சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்ல. அப்படியே 2 ஆலமரம், ஒரு ஆலமரம் 75 வருஷம், இன்னொரு ஆலமரம் 50 வருஷம். ரெண்டையும் 2 கையால அப்படி புடுங்கி தலைக்கு மேல கரகரன்னு சுத்தி இப்படி தூக்கி போட்டு ஒத்தால நிக்கிறாப்புல. மிரண்டு நிக்குதுங்க. இந்தியாவே அப்படியே மிரண்டு நிக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 50 வருஷம் அரசியல் பண்ணவங்க, 60 வருஷம் அரசியல் பண்ணவங்க, 30 வருஷம் அரசியல் பண்ணவங்க எல்லாருமே அப்படியே ஸ்டன் ஆகி உறைஞ்சு போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. இன்னுமே முக்காவாசி பேருக்கு இனிமேதான் எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகுதோ, இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தது எல்லாமே ஒருவேளை கனவோ அப்படிங்கிற அளவுக்கு மனநிலையில தாங்க இருக்கிறாங்க. திடீர்னு வந்தாரு, எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு. கேட்கறதுக்கு ஆள் எல்லாம் நினைச்சு அடிக்க ஆரம்பிச்சாரு. என்ன நினைச்சாரோ யாருக்கு தெரியும். அவர் ஹீரோ தனத்தை என்கிட்ட காட்டுறாரு. இவர் வருவாரா, 26ல நிற்பாரா, அடிப்பாரா, நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாரா. நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சைஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுங்கடா நாங்க கட்சி நடத்துறோம். இந்த பிஸ்கெட் வாங்குனீங்கன்னா இந்த நிப்பிள் ஃப்ரீங்கண்ணா, வாங்கலன்னா கூட ஃப்ரீங்கண்ணா. வராங்கண்ணா. அவன் சொன்னது மாதிரி ஆயிடுச்சுல. அப்படின்னு அந்த மகானை நாம சந்திக்கணுமே. பங்கு பாத ஜோசியம் பாக்குறேன், பாத ஜோசியம் இருவனுக்கு ஜோசியம் பாக்குறோம். நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. அன்பிலீவபிள். அப்படியே ஏறி நிற்கிறாப்புல. என்னங்க இது? நினச்சி பாருங்க. 28 கட்சி கூட்டணி ஒரு பக்கம், அவ்வளோ பணபலம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வலுவான கூட்டணி அவங்களுதும், மத்தியில் ஆளுங்கட்சியுடைய கூட்டணி. அப்படி அவங்களுடைய ஓட் ஷேர் அப்படின்னு சொல்லி ஒரு எலெக்ஷன்லேயும் அவங்க மினிமம் 25% ஹோல்டு பண்ணிருக்கிற கட்சிகள். நடுவில் ஒரே கட்சி, 1.5 வயசு, கூட்டணியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. விஜய் அப்படிங்கிற அந்த 3 எழுத்து மந்திரம் அப்படி நிக்குது. எல்லாருமே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்க. 20% ஓட்டு, சீட்டுன்னு போது டபுள் டிஜிட்ல சீட்டு. ஆனா வந்தது என்னது? 35% ஓட்டு, ட்ரிபிள் டிஜிட்ல சீட்டு. கொளத்தூர் தொகுதியில திரு ஸ்டாலின் அவர்கள் தோல்வி முகத்தை சந்திச்சிருக்காரு. ஒரு மாற்றம் வேண்டும், எங்களுக்கு விஜய் வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முடிவெடுத்திருக்குதுங்க. உடைச்சிருக்காரு. சாதி, மதம், இனம், பாலினம், ரீஜியன், அந்த வட்டாரம் எல்லா இடங்களையும் விசில் சத்தம் தான் காத கிளக்குது. விஜயனுடைய இந்த இமாலய வெற்றிக்கு என்ன சார் காரணம்? சாதி மத இன வேறுபாடுகளை எல்லாம் தாண்டின்ட்டீங்கல்ல, அப்ப மற்றவங்க எல்லாம் சாதி மத வேறுபாடுகளை வச்சுக்கிட்டு பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு அர்த்தம். அது இவர் பண்ணலன்னு அர்த்தம். அதுதான் மக்கள் விரும்புறாங்கன்னு அர்த்தம். பவர்ல இருக்கவங்க
அதை மாற்றவும் விட மாட்டேங்கிறாங்க. ஏழை படிக்காதவனாவே இருக்கணும், அப்பதான் அவங்க எப்பவும் பணக்காரங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த படிக்காதவங்களை எப்பவும் ஓட்டு போடுறதுக்கு மட்டுமே பயன்படுத்துவாங்க. ஜாதி பேர்லையும் மதத்து பேர்லையும் ஓட்டு வாங்குவாங்க. விஜய் சொன்ன ஒவ்வொன்னும் சொல்லி 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 அடிச்சிருக்காப்புல மனுஷன். ஏன்டா இந்த விஜய பகச்சோம், ஏன்டா இந்த விஜய தொட்டோம் அப்படின்ட்டு நொந்து நொந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி திமுகவை பார்த்து சொன்னார் இல்லையா, அப்படியே நடந்துருச்சு. நடந்து முடிந்த பின்னால் நல்லது கெட்டது தெரிந்ததடா. அதே மாதிரி 1967 1977 ரிப்பீட் ஆக போகுது அப்படின்னாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எப்பா சினிமால தான் சாத்தியம், இவர் சினிமாலேருந்து வந்ததுனால ரியாலிட்டிலையும் இதே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிட்டு இருக்கும் போது நடந்ததே ஒரு சினிமா மாதிரி தான் நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது குறைச்சி மதிப்பிடுற மீனிங்ல நான் சொல்ல, சினிமால மட்டும்தான்டா இந்த மாதிரியான சீன்லாம் நடக்கும் அப்படின்னா நிஜத்திலே நடத்தி காட்டிட்டு ஏறி உட்காந்துட்டு இருக்காப்ல மனுஷன். மத்தவங்களுக்கு வேணா இது எலெக்ஷன், ஆனா எனக்கும் என்ன நேசிக்கிற மக்களுக்கும் இட் இஸ் an emotion and it is not an ordinary emotion, it is a powerful oceanic emotion. புகழ், இதெல்லாம் காசு கொடுத்து கூட்ட கூட்டமா? குடிக்க சாராயமும் கடிக்க கருவாடு கொடுத்து லாரி லேட்டு வந்த கூட்டமா? இதெல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். ஒவ்வொருத்த முகத்தில் இருக்கிற ஏக்கத்தை பார். ஒரு நல்ல தலைவர் வரமாட்டானா? ஒரு நல்ல ஆட்சி அமையாதா? ஒரு நல்ல எதிர்காலம் அமையாதான்னு ஏங்கிற ஏக்கத்தை பாரியா? 107 சீட் ஜெயிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. ஒரே ஒரு கட்சி கூட்டணி இல்ல, மொரட்டு ஜாம்பவான்கள். ஒன்றும் இல்லைங்க, ஒரு உதாரணத்துக்கு கொளத்தூர் தொகுதியில் உண்மையிலேயே நான் திமுக காரங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நேற்று இருந்து அப்படியே நெஞ்சு வெடிச்சு உறைஞ்சு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களால தோல்வியை கூட ஏற்றுக்க முடிஞ்சிருச்சு. யாருக்கிட்ட? VS பாபு தானே அவர் பேரு. ஒரு தாத்தா அசால்ட்டா வந்து 2 கையில சம்பவம் பண்ணிட்டு போறாரு. இப்படி என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அப்படி மிரண்டு போய் உறைஞ்சு போய் நின்று இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கவுண்டிங் போயிட்டு இருக்கும் போதெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நினைச்சிருப்பாரு, தப்பி தவறி நான் ஜெயிச்சிடக்கூடாது, நான் தோத்துட்டா பரவாயில்ல, டிவிகேல எல்லாரும் தோத்துட்டு விஜய் மட்டும் ஜெயிச்சுட்டு சட்டமன்றத்துக்கு வரணும், நம்ம எல்லாரும் ராகிங் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஐடிவிங்கில். கடைசியில பார்த்தா உதயநிதி ஜெயிச்சுட்டு அவங்க அப்பா தோத்துட்டு திமுகவும் ஆட்சி இழந்துட்டு விஜய் மெஜாரிட்டியா இருக்கிற சட்டமன்றத்துக்குள்ள வந்து உட்கார போறாரு உதயநிதி. என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. உள்ளமெல்லாம் இன்ப வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன், ஓடி வருகிறான். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிமுக பிளான் பண்ணி ஒன்னொன்னு எடுத்துட்டு போயும் கூட சுனாமி வந்தா என்னங்க பண்ண முடியும்? அலை அடிச்சா சமாளிச்சிடலாம். சுனாமி வந்தா வாரி சுருட்டிட்டு அப்படி போகுது. அப்படியே போனோம்னா கொங்கு அதிமுகவுடைய கோட்டை வச்சு சோலட்டி அடிச்சு ஒரே அடி கொங்குல அதிமுக காலி. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி படைக்கல மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.